பிஎஸ் ஷேடோஸ். நான் உங்கள் சரவணன். இன்றைக்கு நம்ம படத்தை பற்றி பேச போகிற படம் தக் லைஃப். மணிரத்னத்தோட டைரக்ஷனில், ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில், கமலஹாசன், டிஎஸ்ஆர் அதாவது சிம்பு, திரிஷா, சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, அபிராமி, நாசர், ஜோஜு ஜார்ஜ், இன்னும் மற்ற பல நிறைய நட்சத்திரங்கள் நிறைய பேர் இருக்காங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்க்க போனா, கணக்கு புள்ள உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். அமரம் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? கமலஹாசனை ஒரு கேங்ஸ்டர் கமலஹாசனை 1994 நடக்கிற சம்பவம். அதில் தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல கமலஹாசனை சுற்றி வளைக்கிற ஒரு போலீஸார் அவரை சுற்றி வளைக்கும் போது அந்த இடத்துல அசம்பாவிதமாக நியூஸ் பேப்பர் போடுற ஒருத்தர் இறந்துடுறார். அதாவது நாசரவங்க சுட்டு இறந்துடுறாரு. அவருடைய பையனை கமலஹாசன் தத்தெடுக்கிறாரு. இதுதான் கதை. இது கதை ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறமா வளர்ந்ததுக்கப்புறமா வழக்கமான ஸ்டோரி தான். ஒன்றும் புதுசாக ஒன்றையும் எதுவும் சொல்ல போகிறதில்லை. நாசர் தன்னுடைய கமலஹாசனுடைய இடத்துக்கு அவர் வரணுன்ற ஆசையில் சிம்புவை தூண்டி விட்டு, உங்கள் அப்பாவை சாவடிச்சது கமலஹாசன் தான்ன்றது அவருக்கு பொய்யான தகவலை சொல்லி அவருடைய மனசில் ஒரு பெரிய விஷயத்தை விதைச்சி அதன் மூலிமா கமலஹாசனுக்கும் சிம்புவுக்கும் ஒரு வாரம் நடக்குது. இதில் யார் ஜெயிச்சாங்க என்னன்றது தான் மீதி கதை. இது வழக்கமான ஒரு ஸ்டோரி தான். ரொம்ப பெருசாக சொல்கிற அளவுக்குன்றதுலாம் ஒன்றும் இல்லை. இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வச்சு ஏற்கனவே வந்த ஒரு கதையை இப்படிலாம் சொல்லணுமான்றது தான் ஒரு தயக்கம். இன்ட்ரோல் வரையும் படம் எப்படா இன்ட்ரோல் விடுவாங்கன்ற அளவுக்கு தான் இருக்குது. இன்ட்ரோல் வரையும் ஒரு நார்மல் ஸ்டோரி தான். ரொம்ப ஸ்லோ படம். வழக்கமான ஒரு கதையை சொல்கிறதுக்கு இவ்வளோ ஒரு பில்டப்பு இவ்வளோன்றது தேவையானது தெரில. குறிப்பாக திரிஷா அந்த கேரக்டர் அந்த படத்துக்கு அது தேவையானதுன்னு தெரியல. கமலஹாசனுக்கு கீப்பாக வராங்க. ஒரு கட்டத்தில் தான் எடுத்து வளர்த்த சிம்புவே அவங்க மேலே ஆசைப்பட்டு அவங்கள கடத்தி போய் வச்சுட்டு தொந்தரவு பண்ணுற மாதிரி ஒரு சீனு. இதெல்லாம் ரொம்ப ஏற்றுக்கிற மாதிரின்ற விஷயமே இல்லை. இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு இந்த மாதிரிலாம் படத்தை எடுக்கணுமான்றதே தெரியல. அந்த அளவுக்கு தான் இருக்குது. படம் சொல்கிற அளவுக்கு சரியில்லை. அபிராமி அவங்களுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. மற்ற வர எல்லாருமே நாசர் மற்ற எல்லாருமே அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிட்டு வராங்க. அவ்வளோதான் விஷயம். படத்தில் ரொம்ப சொல்கிற அளவுக்குன்றதுலாம் ஒன்றுமே இல்லை. ஃபைட்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்த ஃபைட்ஸ் தான் எல்லாமே அதே மாதிரி தான். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த விஷயத்தை இவ்வளோ இந்த கதைக்கு இவ்வளோ தேவையானது தான் தெரியல. படத்தில் நேபாளில் போயிட்டு நேபாளில் ஒரு சீனில் போட்டு எடுக்கிறாங்க. ஒரு இன்டர்வல் சீன் எல்லாம் நேபாள் தான் முடியுது. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் நேபாள் தான். அந்த இடத்துக்கு போய் இந்த கதையை அவங்க போய் எடுக்கணுமான்றதே தேவையில்லாத அவ்வளோ தூரம் போயிட்டு எடுக்கணுமான்றதே இல்லை. நேபாள் சீனாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, சுவாரஸ்யமாக இருக்குது. பட் இந்த இவ்வளோ செலவு பண்ணி அங்கே போய் எடுக்கணுமா அந்த கதையை அதுக்காகன்றது அந்த ஒரு கட்டத்துக்காக போகணுமான்றது தான் விஷயம். மியூசிக் நல்லா இருக்குது. அதெல்லாம் ஒன்று குறை சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இசை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஏஆர் ரஹ்மான். பாட்டு அந்த ஒரே பாட்டு கேட்குற மாதிரி தான் இருக்குது. அது கடைசி நேரத்தில் ஸ்ருதிஹாசன் ஒரு பாட்டு டைட்டில் சாங் போடுறாங்க. அவ்வளோதான். படத்தை பற்றி வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. படம் பார்க்குற அளவுக்கு இல்லைன்றது தான் உண்மை. நீங்கள் பாருங்கள், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். படம் ஓரளவுக்கு தான், ரொம்ப நல்லா இருக்குன்றது சொல்கிறதுக்கு ஒன்று இந்த படத்தில். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.